ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வழக்கின் பின்னணி. வணக்கம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஒரு தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தப்பட இருக்கிறது. இந்த பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வரக்கூடிய சூழலில் இந்த பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நேற்று அவர்கள் தரப்பில் முறையீடு செய்த போது பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் இன்றைய வழக்கு விசாரணை பட்டியலில் அந்த வழக்கானது பட்டியலிடப்படவில்லை. இதையடுத்து பிரசாத் தரப்பில் இன்றைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு முறையீடு செய்யப்பட்டது. அதாவது இந்த வழக்கை இன்று அல்லது நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.